ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீடாக்ஸ். நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ தாங்க இந்த வீடியோ. இது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைலில் தான் நான் வந்து எடிட் பண்ணுறேன். அது பிக்சார்ட்டில் தான் எடிட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னாவே எப்படி பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணி எப்படிலாம் ஃபோட்டோ எடிட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து தெளிவாக வந்து புரிஞ்சுக்குவீங்க. அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பேக்ரவுண்டு அதுக்கப்புறமா பிஎன்ஜி இது ரெண்டுமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் நான் வந்து கொடுத்துட்றேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் நிறைய கண்டென்ட் வந்து போட்டிருப்பேன். அந்த கண்டென்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோ போய் பாருங்கள் நம்மளுடைய சேனலில். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜ், ஃபேஸ்புக் பேஜ் ரெண்டுமே இருக்குது. இது ரெண்டுத்தோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கான சந்தேகங்கள், கேள்விகள் எதாக இருந்தாலும் அங்கே நான் வந்து பதில் அளிக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் கூட நெக்ஸ்ட் வீடியோவாக இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பிக்சார்ட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்களாவே நீங்களும் வந்து கற்றுக்குவீங்க. இப்போ நான் வந்து பிக்சார்ட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ளஸ் ஐக்கானுக்கும் அதை வந்து கொடுத்துக்கோங்க. அது கொடுத்த பிறகு ஃபஸ்ட்டு எடிட்டிய ஃபோட்டோ அந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. அதை கொடுத்தோன்னே உங்களுடைய கேலரியில் இருக்கிற எல்லா ஃபோட்டோவுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஒயிட் கலர் இருக்கும். அந்த ஒயிட் கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் உங்களுடைய மொபைலில் ஆட்டோ ரொட்டேட்டை வந்து ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிட்டு மொபைல் வந்து ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த மாதிரி வச்சு எடிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ வந்து இப்படி வச்சு எடிட் பண்ணும்போது ஸ்பேஸ் வந்து இந்த ரெண்டு சைடும் பாருங்கள் ஸ்பேஸ் வந்து அதிகமாகும். நீங்கள் ஏதாச்சும் எரேஸ் பண்ணுறது, எப்படி ஜூம் பண்ணி எடிட் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகும். நான் அதனால தான் இந்த மாதிரி வச்சு எடிட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். அப்புறம் ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராப் டூல் இருக்கும். அதை எடுத்துகிட்டு கிராப் அப்படிங்கிறத கொடுங்க. அதை கொடுத்த உடனே ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா போஸ்ட் அப்படிங்கிற இந்த சைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டிக்கு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த ரைட் சைடே இப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஆட் போட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதை கொடுத்துட்டு நீங்கள் கீழேருந்து டவுன்லோட் பண்ண இந்த பேக்ரவுண்டை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் இல்லைங்களா அந்த பேக்ரவுண்டு. இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி கரெக்டாக இதுக்கேற்ற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது கரெக்டாக நீங்கள் வந்து வச்சுக்கிறீங்களான்ட்டு ஒரு டைம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த டிக் வந்து கொடுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் ஃபோட்டோ கொடுங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த ஃபோட்டோவை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு தான். அவனை ஏன்னா என்னால் வந்து எடுக்க முடியல இந்த பொங்கலுக்கு ஃபோட்டோ. சரி அவங்ககிட்ட இருந்து வாங்கி எடிட் பண்ணலாமே, உங்களுக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவன்கிட்ட வந்து கேட்டேன். சரி பண்ணிக்கோடா அப்படின்னா நான் அதனால தான் அவனுடைய ஃபோட்டோ வச்சு நான் வந்து பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஃபோட்டோவில் ஆட் பண்ண பிறகு எப்படா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கும் அதை வந்து கொடுத்தோங்க. அது கொடுத்த பிறகு பர்சன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பர்சன் செலக்ட் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி வந்து செலக்ட் ஆகிடும். அந்த ரெட் கலராக இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆன ஏரியா. நீங்கள் நல்லா அப்படி ஒரு டைம் ஜூம் பண்ணி பாருங்கள். கரெக்டாக செலக்ட் ஆகலை அப்படின்னா இன்னொரு டைம் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செருப்பெல்லாம் கரெக்டாக செலக்ட் ஆகலை. அதுக்கு நீங்கள் ப்ரஷ்ஷையே எடுத்துக்கிட்டு ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அழகாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதாவது பேக்ரவுண்டு ரிமூவர் ஆப்பு இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா ஃபோட்டோடைய குவாலிட்டி வந்து டேமேஜ் ஆகும். ஹெச்டியாக இருக்கிறது ஃபுல் ஹெச்டியாக இருக்காது. அப்படியே பிக்சல்லாம் உடஞ்சிரும். ஜூம் பண்ணி பார்த்தாங்களா உங்களுடைய ஃபேஸ் எவ்வளோ நல்லா தெரியாது. இன்ஸ்டாகிராம்லாம் ஆல்ரெடி நம்ம ஹெச்டியாக எடிட் பண்ணி இன்ஸ்டாவில் போட்டாவே அது வந்து பார்த்தீங்கன்னா கம்மியான எம்பி தான் எடுத்துக்கும். அதுவே வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் எடுத்துக்கும். இல்லை நீங்கள் இன்னும் கம்மியாக எடிட் பண்ணி போட்டிங்களா அப்போ நீங்களே பார்த்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றா ஜூம் பண்ணி பாருங்கள். ஏன்னா அப்படி லாங்காக இருக்கும் போது நம்மளுக்கு வந்து தெரியாது. ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும். செலக்ட் ஆகாத ஏரியாலாம் இப்படி கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கரெக்டாக எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ரெட் கலராக இருக்கிறது எல்லாமே செலக்ட் ஆன ஏரியா. இப்போ வந்து பேக்ரவுண்டு ரிமூவ் பண்ணால் எப்படிக்குன்னு ஒரு டைம் பார்த்துக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் ஐக்கான் வந்து இருக்கும். அதை நீங்கள் ஒரு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். நான் பாருங்க அங்கே ஒரு டச் பண்ணுறதுனால அதுவும் சேர்ந்து செலக்ட் ஆயிடுச்சு. அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். எரேஸ் எடுத்துட்டு ஒரு டைம் கொடுத்துட்டு இன்னொரு டைம் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஓகே ரிமூவ் ஆயாச்சு. இப்போ நான் வந்து டிக் வந்து கொடுக்குறேன்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இது வந்து பிக்சார்ட்லேயே பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணுறது. இது இல்லாமல் நிறைய வழிகள் இருக்குது. அதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே கமெண்ட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக்ரவுண்டு வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ண இந்த இமேஜோடைய இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெருசாகுது சைட்லலாம். அதை நம்ம வந்து கிராப் பண்ணி எடுத்துடலாம். கிராப் பண்ணி நம்ம ஒரு இந்த அளவுக்கு எடுத்தாச்சு. எடுத்துட்டு நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அடுத்தது திரும்ப நான் வந்து ஆட் ஃபோட்டோ கொடுக்குறேன். ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு மாடு பிஎன்ஜி இமேஜ் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ தரேன். மாடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு பார்க்குற மாதிரி இருக்குது. அதை நம்ம வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த வந்து ஃபிளிப் ரொட்டேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு கீழேருந்து ரெண்டாவது ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா மாடு இந்த மாதிரி இதாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு கீழே இப்படி இறக்கி வச்சுக்கோங்க. இறக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாடு வந்து இருக்குது. அதாவது அந்த மெம்பருக்கு முன்னாடி வந்து இருக்குது. அது நீங்கள் வந்து பேக்ரவுண்டு கொண்டு போகணும் அப்படின்னா இங்கே லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா லேயர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கொடுத்துட்டு மூவ் டவுன் கொடுங்க. மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா அது வந்து பேக் சைடு போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் மாடை இந்த மாதிரி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, செட் பண்ணிட்டு அப்புறமா இப்போ நம்ம வந்து பர்சன் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மாடோட சைஸ் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து சின்னது பண்ணிக்கலாம். மீடியமான அளவாக வைங்க மாடு. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தாலுமே அது பார்க்க செட் ஆகாது. ஓகேங்களா, அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். கரெக்டாக அந்த ஃபோஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு வந்து செட் ஆயிடுச்சு மாடும் அந்த இதுவும். அது மாதிரி நீங்களும் இதே ஃபோஸ் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கோங்க ஃபோட்டோ. இல்லை வந்து நார்மலாக நீங்கள் வந்து நின்றுட்டு இருந்தால் கூட ஓகே தான். இது வந்து கரெக்டாக தான் செட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுட்டு இந்த மாடோட இதை வந்து செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் டூல் எடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்கும். கீழே திரும்ப எரேஸ் செலக்ட் பண்ணிட்டு ப்ரஷோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இந்த கயிறை மட்டும் லைட்டாக அப்படி எரேஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை அப்படியே ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ரைட் சைடு டிக்கு வந்து கொடுத்துக்கோங்க. ஏன்னா எரேஸ் பண்ணது அப்போ தான் கரெக்டாக எரேஸ்லேயே இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா வெளியில் ஒரு டச் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப ஆட் ஃபோட்டோ வரும். இந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதே பேக்ரவுண்டே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ஆட் ஃபோட்டோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து பாதியாக கிராப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதோட கிராப் பண்ணிட்டு நல்லா ஜூம் பண்ணுங்க. பண்ணிட்டு வந்து எரேஸ் டூல் எடுத்துட்டு சைஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஜூம் அவுட் பண்ணிட்டு கீழே மட்டும் இருக்கிற மாதிரி இதை அழகாக எரேஸ் பண்ணுங்க. எரேஸ் பண்ணிட்டு ஒரு டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. இருங்க, நான் கரெக்டாக இந்த இடத்துல வந்து எரேஸ் பண்ண மாட்டேன். நம்ம எரேஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துட்டு நல்லா இப்படி ஜூம் பண்ணுங்க. ஜூம் பண்ணிட்டு இப்படி வந்து வச்சுருங்க. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரியலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா இதை வந்து லைட்டாக பிளர் பண்ணிடுங்க. அதுக்கு ரைட் சைடு இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த எஃபெக்ட் கொடுத்துட்டு பிளரில் வந்துட்டு ஃபஸ்ட்டாக இருக்கிற இந்த பிளரை வந்து கொடுங்க. அதை கொடுத்துட்டு திரும்பவும் இந்த பிளர்லேயே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கோ இல்லை 15ன்னு இருக்கிறத ஒரு 20 கூட வச்சுக்கோங்க, இல்லைனா 16 வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு டிக் கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, நம்ம வந்து இப்போ கரெக்டாக ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி எடிட் பண்ணிட்டோம். லைட்டாக மட்டும் கீழே அந்த கீழே இருக்கிற அந்த ஸ்லிப்பரில் லைட்டாக மோதுற மாதிரி வைங்க. அதே மாதிரி இந்த காலையிலையும் வந்து லைட்டாக தான் இருக்கணும். அது ரொம்ப இதாக இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேங்களா, இப்போ நான் வந்து வச்சுட்டேன். இதுக்கப்புறமா டெக்ஸ்ட் டூலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். அதை நீங்கள் வந்து கொடுத்துட்டு ஹாப்பி பொங்கல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இந்த டன் வந்து கொடுத்துக்கோங்க. டன் கொடுத்துட்டு திரும்ப டிக் வந்து கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்த பிறகு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து இருக்கும். அந்த ஃபாண்ட்டில் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வந்து வச்சுக்கோங்க. இது வந்து இதிலேயே டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபாண்ட்டு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்டு நான் எதுவுமே வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஓகேங்களா, இப்போ நான் வந்து இதை அப்படியே மேலே டாப்பில் கொண்டு போயிட்டு அதோடைய பிளண்டிங் ஆப்ஷன் நான் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் செட் ஆகுது அப்படின்ட்டு. செட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து விட்டுறலாம். பிளண்டிங் ஆப்ஷன் வந்து செட் ஆகுது. அதில் வந்து ஓவர்லே கொடுத்துவாங்க. பிளண்டிங்கில் வந்துட்டு ஓவர்லே கொடுத்துட்டு வெளியில் ஒரு டச் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஒரு டைம் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நீங்கள் வச்சது எல்லாமே கரெக்டாக இருக்குதா, இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கிறீங்களா, எங்கேயாச்சும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கரெக்டாக எல்லாமே செட் பண்ணிட்டேன்.
நான் வந்து வீடியோ போடுறது பிக்சார்ட்ல எடிட் பண்ற மாதிரி போடுறது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் ஆகுதா, இல்ல வந்து போட்டோஷாப்ல எடிட் பண்ற மாதிரி போடுறது யூஸ்ஃபுல்லா இருக்குதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா தான் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரியான வீடியோக்கள் நான் வந்து ரெடி பண்ணி போட முடியும். ஓகேங்களா, இதை நம்ம வந்து ஃபுல்லா எடிட் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு சேவ் பண்றது எப்படின்னு தெரியாது, நான் வந்து அதையும் சொல்லிடுறேன் இருங்க. இப்போ நான் வந்து ஃபுல்லா எடிட் பண்ணிட்டேன்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிட்டு அப்புறமா தான் லெஃப்ட்ல இருக்கிற இந்த டிக் வந்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடியே கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த போட்டோ இப்படி செலக்ட் பண்ணி மூவ் பண்ண முடியாது. ஓகேங்களா, நான் வந்து லெஃப்ட்ல இருக்கிற அந்த டிக்கு நான் வந்து கொடுக்குறேன். அதை கொடுத்த பிறகு மொபைலை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஒரு டைம் நல்லா ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படின்ட்டு. ஓகேங்களா, இப்போ வந்து எல்லாமே கரெக்டாக தாங்குது. இப்போ நான் வந்து டவுன்லோட் கொடுத்துறேன். டவுன்லோட் கொடுத்த பிறகு ஜேபிஜி ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆயிடுச்சு. சரி, இப்போ எல்லாமே எடிட் பண்ணியாச்சு. ஃபேஸ் ஒயிட்லாம் எப்படா பண்ணுவேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து இருக்கும். இருங்க, நான் வந்து அதையும் வந்து கிளியர் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து எடிட் பண்ண ஃபோட்டோ நான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ண ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ எடுத்துட்டு ஷேரு இல்லைன்னா சென்டுன்னு இருக்கும் உங்களுடைய மொபைலில். என்னது வந்து சென்டுன்னு இருக்குது. அந்த சென்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்த பிறகு நான் வந்து அதை ஸ்னாப் சீட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஸ்னாப் சீட்டுக்கு நான் வந்து சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா இதில் அப்படியே வந்து ஓப்பன் ஆயிரும். இதை நான் ஓப்பன் ஆன பிறகு இந்த டூல் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு ஃபுல்லாக அப்படி ஜூம் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கரெக்டாக ஃபேஸில் மட்டும் ஒரு டிக் ஒரு டச் பண்ணுங்க. அதை பண்ணிட்டு இப்படி வந்து ஜூமை குறைங்க. ஜூமை குறைச்சிங்க அப்படின்னா அந்த ரவுண்டாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் பிரைட் ஆகும். அது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா, ஃபேஸ் வந்து ஒயிட் ஆகுது. இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு டிக் வந்து கொடுத்துருங்க. பாருங்க, நான் பிஃபோர் ஆஃப்டர் வந்து காமிக்கிறேன். இது வந்து பிஃபோரு, இது வந்து ஆஃப்டரு. உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஃபேஸ் வந்து ஒயிட் பண்ணுங்க. அதிகமாக வந்து ஒயிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கவே நல்லா இருக்காது. அதையும் நான் வந்து சொல்லிடுறேன். அடுத்தது டூன் இமேஜ் இதை வந்து கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ் வேணும் வச்சுக்கோங்க. லைட்டாக கான்ட்ராஸ்ட் இது கொஞ்சம் லைட்டாக வச்சு தான் ஆகணும். அடுத்தது இதுவும் கொஞ்சம் எல்லாமே ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகமாக வச்சுக்கோங்க. அமௌண்ட்டில் மட்டும் நீங்கள் கரெக்டாக செட் ஆனால் மட்டும் வைங்கன்னு வைக்காதீங்க. இதில் வந்து ஒரு 5 வந்து வச்சுக்கலாம். ஷேடோலாம் நீங்கள் வந்து வைக்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. வார்ம் இது வந்து கொஞ்சம் லைட்டாக எல்லோயிஷாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நான் வந்து எல்லாம் வச்சுட்டேன். இப்போ வந்து பிஃபோர் ஆஃப்டர் பார்க்கலாம் இருங்க. டிக் கொடுத்துட்டேன். இது வந்து பிஃபோரு, இது வந்து ஆஃப்டர். ஓகேங்களா, இப்போ இதை வந்து சேவ் பண்ணுறது எப்படின்னா இதை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா அப்படியே சேவ் ஆயிரும். சேவ் ஆன பிறகு இப்போ நீங்கள் வந்து ஃபுல்லாக ஓகேங்களா, இப்போ பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வந்து எடிட் பண்ணியாச்சு. ஹாப்பி பொங்கல் போட்டாச்சு. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ வந்து முடிஞ்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோக்கும் நான் நம்புறேன். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்கறதுக்கு தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.